ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன விலாக் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டெம்பிள் விலாக் தான். இது எந்த கோவில் நான் காடு மல்லேஸ்வரா. இங்கே பெங்களூர் ரொம்ப ஃபேமஸ் கலக்கா ஜாத்திரைன்னு சொல்லுவாங்க, கலக்கா திருவிழா. ஆனால் அதோடைய உண்மையான திருவிழா 500 வருஷம் பழமையான திருவிழா 17th தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வரப்போகிற 17th to 21st வரைக்கும் நடக்குது. இப்போ ரீசெண்டாக 9 இயர்ஸாக மல்லேஸ்வரத்தில் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த கோவில் தான் நாங்கள் நைட்டில் போனால் தான் அதோடைய திருவிழாவுடைய ஜோரே. பட் எங்களுக்கு இது ரொம்ப தூரம். நாங்கள் இருக்கிறது பன்ஷங்கரித்தாலே எங்களுக்கு கொஞ்சம் தூரம். எங்களுக்கு இது ரொம்ப ஃபேமஸான தொட்ட கணபதி தொட்ட நந்தி கோவிலுக்கு இது பஸ்வன்குடியில். அது எங்களுக்கு கிட்ட. அது கண்டிப்பாக நைட்டில் போய்ட்டு நான் வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் வீக்கில். அங்கே போயிருந்தோம். ஃபஸ்ட்டு இது தான் அந்த இப்போ நடக்கிற இது 9வது வருஷம். இதுதான் காடு மல்லேஸ்வர கோவில். உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆல்ரெடி நான் தனியாகவும் போயிருக்கிறேன். ஒரு ரீசெண்டாக ஒரு 2 months பிஃபோர். அந்த வீடியோ ஒரு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், உண்மையாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஃபுல்லாக என்ன, இங்கே ரொம்ப கர்நாடகாவில் கலாக்கா வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்கும். அது அது இது அது ஒரு கதை சொல்கிறாங்கன்னா, அந்த கணேசன் கோவிலில் அதான் நான் சொல்கிறப்ப தொண்டை கணபதி ப்ளஸ் பெரிய நந்தி கோவில் அந்த காலத்தில் கலக்கா திருவிழா நடக்குமா. பகலெல்லாம் கலக்கா, அந்த நைட்டெல்லாம் திருவிழா நடந்துட்டு ஒரு 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்கன்னா காலையில் பார்த்தா அந்த ஒரு கலக்கா தோல் கூட அங்கே இருக்கதான். அப்போ அந்த நந்தி பகவான் சாப்பிடணும் ஒரு ஐதீகம். லாஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். அந்த கோவில் தான் இப்போ வரப்போகிற 17th, 18th, 19th, 20th, 21st இந்த 5 நாள் நடக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுவும் 9 years போயிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள் அழகாக. இந்த மாதிரி இங்கே பஸ்வன்குடி ரொம்ப பெருசு. உண்மையாகவே நல்லாயிருக்கும். அந்த கோவிலுடைய இது நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இங்கே பக்கத்துலேயே அம்மன் கோவில் இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள். அங்கே போயிட்டு நான் போய்ட்டு சாமி கும்பிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே ஏன்னா பக்கத்தில் அந்த கோவில் பக்கத்துலேயே இருக்குது இந்த அம்மன் கோவில். இந்த கோவில் இது பக்கத்துலேயே ஒரு இது நரசிம்மர் கோவில் இருந்துச்சு, கொகைக்குள்ள கோவில். அது எடுக்க முடியல என்ன வீடியோ. இதுதான் அம்மன் கோவிலுடைய வீடியோ. அப்புறம் அங்கேயே ஃபுல்லாக ரொம்ப அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறாங்க. பார்த்துட்டு நந்தி. அதுக்கப்புறம் இன்னொரு கோயில் ஆப்போசிட்டில் இன்னொரு கொகை கோயில் மாதிரி இருக்குது. தண்ணிக்குள்ளே போயிட்டு நந்தி இதுலேருந்து அது வீடியோ எடுக்க முடியலன்னா அது திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்துட்டோம். ஆனால் அது சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் எடுத்துருக்குறேன். நான் முடிஞ்ச வேறு எப்பயாச்சும் இது பண்ணுறேன். இதுதான் இப்போது நாங்கள் காடு மல்லேஸ்வரா சிவன் கோவிலுக்கு போயிருந்தோம். நந்திக்கெல்லாம் கலக்காலே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சுவாமிக்கும் கலக்காலே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், நான் எடுத்துகிட்டு எப்படியோ பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக அந்த கலக்காவுடைய டெக்கரேஷன் தான். அதுக்குள்ளேயும் சொல்லிட்டு இருந்தாங்க வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோட்டோ இது பண்ணிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு நாங்கள் லாஸ்ட் டே போனால்தான் உங்களுக்கு யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியல. இதுதான் மூளை இருந்தாங்க. அப்போ தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் ஒரு அம்மன் இருக்கிறாங்க. அங்கே மல்லேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா பாருங்கள், நந்திக்கு ஒரு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மோஸ்ட்லி மல்லேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட நிறைய கோவில் இருக்கும். பக்கத்தில் அங்கே டிடிடி ட்ரஸ்ட்டோ திருப்பதி ட்ரஸ்ட்டோ ஒரு கோவில் இருக்குது. அங்கே உங்களுக்கு திருப்பதி லட்டு வேணும்னா கண்டிப்பாக அங்கே கிடைக்குது. ஆனால் சாட்டர்டேஸில் கண்டிப்பாக கிடைக்குமா. அதே ஏன்னா அங்கேருந்து வர வைக்கிறது. அதனால் எல்லாருக்கும் நிறையவும் கிடைக்காது. ஜஸ்ட் 1 or 2 தான் கிடைக்குது. நாங்கள் 2-3 டைம் போகும்போது அந்த டைமில் எங்களுக்கு கிடைச்சது எப்படி வாங்கிட்டுருக்குறோம். 50 rupees ஒன்று சேல் பண்ணுறாங்க. சப்போஸ் பெங்களூரில் இருக்கிறவங்க யாருக்குன்னா அது லட்டு வேணும், திருப்பதி போக முடியலனாக்கோ அந்த கோவில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். சாட்டர்டேஸில் போனால் கிடைக்கும். நாங்கள் சண்டேஸ் தான் மோஸ்ட்லி வாங்கியிருக்கோம். சண்டேஸில் நீங்கள் ஒரு 10 போய்ட்டு வந்துருக்கோம், கிடைக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி சாட்டர்டேஸ் கிடைக்குமா. ஏன்னா நாங்கள் கேட்டது சொன்னாங்க சாட்டர்டேஸில் கிடைக்கும். அப்புறம் அந்த திருப்பதியில் விற்கிற ஊதுபத்தி இதெல்லாம் அங்கே கிடைக்கிது. நீங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு மல்லேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா அங்கே கிடைக்கும் எல்லாமே. பாருங்கள் ஃபுல். ஆனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னாவே முக்கால்வாசி கடை வெறும் கலாக்கா தான். 4 சேர் 100 ரூபான்னு விற்றாங்க ஒரு இடத்துல. 3 சேர் 100 ரூபான்னு இருக்குது. 3 இது ஒத்த கலக்கா, ரெட்டை கலக்கா, அப்புறம் 3 கலக்கான்னு சொல்லிட்டு இப்படி வித்தியாசமாக இருந்துச்சு. பச்சை கலக்கா, காஞ்ச கலக்கா, வறுத்த கலக்கான்னு ரொம்ப இது இருந்துச்சு. நாங்களும் ஒரு 4 சேர் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் பசங்களுக்கு சும்மா ஒரு வெள்ளி மாதிரி இருக்கிற சும்மா காப்புங்கோ 2 பசங்க கேட்டாங்க சொல்லிட்டு அது 2. அப்புறம் அங்கேயே அங்கே எங்களுக்கு மத்தியானம் சாப்பிடும் கோயிலில் நாஷ்டா கொடுத்தாங்க. நான் ஒரு அம்மன் கோயில் ஃபஸ்ட்டு காமிச்ச பாருங்கள். அங்கே காத்தால நாங்கள் போகும்போது காலையில் ஒரு 11 o'clock போயிருந்தோம் அந்த கோவிலுக்கு. அப்போ அங்கே எங்களுக்கு நாஷ்டா கொடுத்துருந்தாங்க. அதாவது தோசை, மசால் தோசை, பொங்கல், சட்னி
என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குதுல்ல, கோல்ட் ஆகிட்டுக்குது, அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொடுத்தாங்க, சட்னி கொடுத்தாங்க, சாப்பிட்டு வந்தோம். அப்புறம் வந்து மத்தியானம் நாங்கள் அங்கேயே சுற்றிட்டு இருந்தோமா, திருப்பதி ட்ரஸ்ட் கோவிலில் வந்து ரொம்ப அருமையான சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு, சாம்பார், காரமணி கொட்டை குழம்பு போட்டிருந்தாங்க. ப்ளஸ் ஒரு பொரியல், பூசணிக்காய் மூக்கல்ல போட்டு ஒரு பொரியல், அப்புறம் தயிர், ரசம் போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு திருப்பி அங்கேயே ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். மார்னிங் 10 o'clock வீட்டை விட்டுங்க. நாங்கள் வீட்டுக்கு வரும்போது 4 மணி. ஆனால் உச்சி வெயில், அது ஒரு ஃபுல்லாகிடுச்சு சாப்பாடு. எங்களுக்கு அங்கேயே ஒரு சோடா குடிச்சிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். மீன் கலக்க தானே, கலக்க மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். நீங்கள் யாராவது பெங்களூரில் இருக்கிறீங்களோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பசவன்குடி கலக்கா ஜாத்திரைக்கு. கண்டிப்பாக நான் போவேன். எனக்கு போகணும் ரொம்ப ஆசை. அது ஏன்னா இது வரைக்கும் நான் போனதில்லை, ஆனால் சொல்லியிருக்காங்க, ரொம்ப வருஷமாக சொல்லியிருக்காங்க, நானும் போனதில்லை. இதுதான் அந்த கோவில். இதுதான் வந்து இப்போ வரப்போகிற 7th நடக்குது. ஆல்ரெடி நாங்கள் அன்றைக்கி போயிருக்கும் போதே வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, இந்த ஊஞ்சல், ராட்டினம், இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டெக்கரேட் போயினுக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த கோயில் வந்து நான் நார்மலாகவே நான் போய் பார்த்துருக்குறேன். ரொம்ப நல்ல கோவில். அங்கே கீழே வந்து விநாயகர் ரொம்ப பெருசாக இருப்பார். வீடியோஸ் என்னால் எடுக்க முடியல அன்றைக்கி அந்த விநாயகர். ஏன்னா இப்போ அன்றைக்கி சங்கஷ்டி பூஜை நந்தி திட்டுவாங்க சொல்லிட்டு பயந்துன்னு நடக்கல. இது தான் அந்த நந்தி கோவில். பாருங்கள் எவ்வளோ பேர் நந்தி. இவர் தான் இந்த காடு கலக்கா பிரசித்தின்னு சொல்லுவாங்க இங்கே. அது எல்லோரும் வரப்போகிற 17th மீட் பண்ணலாம். பாய்.